இயேசு சொன்னார், நீ ஏன் கஷ்டத்தோடு இருக்க வேண்டும், நீ ஏன் பாடுகளோடு இருக்க வேண்டும், நீ ஏன் வியாதியில கஷ்டப்பட வேண்டும், நீ ஏன் வறுமையில கஷ்டப்பட வேண்டும், நீ ஏன் பலவிதமான போராட்டத்தோடு பலவிதமான நெருக்கத்தின் பாதையிலே நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவையான சமாதானத்தையும் உங்களுக்கு தேவையான விடுதலையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க வியாதியை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. உங்க வியாதியை காட்டிலும் இயேசு பெரியவர், உங்க பிரச்சனையை காட்டிலும் இயேசு பெரியவர், உங்க தேவைகளை காட்டிலும் இயேசு பெரியவர், உங்க பலவீன காட்டிலும் இயேசு பெரியவர். என் தேவனாக இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற தோல்விகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள், பலவிதமான கண்ணீரின் பாதையில இன்றைக்கு நீ கடந்து போகலாம். ஆனால் நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து உன்னை நோக்கி கூப்பிடுகிறார். உன் வாழ்க்கையை மாற்றும்படி ஒரே தருணம், ஒரே வாழ்ப்பு இந்த இயேசுக்காக நீங்க கொடுத்து பாருங்களேன். உங்க மனம் மாறுங்கள. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உங்க கடன் பிரச்சனையை மாற்ற விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உன்னோட வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்க விரும்புகிறார்.